வணக்கம். கமாண்டல சீனிவாசன். வணக்கம் சார். 7ஆம் அதிபதி 8இல் மீனத்தில் வக்கரம் பெற்று கேதுவோடு இருக்குது. திருமணம் எந்த வழியில் நடக்கும்? கோடீஸ்வரன் ஆவேனா? 5ஆம் அதிபதி 5இல் ஆட்சி யோகமா? வாரிசு எத்தனை அமையும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது ஏற்கனவே நான் உங்களுக்கு இதுக்கு பலன் சொல்கிறதா சொல்லியிருந்தேன். அதாவது உங்களுடைய ஜாதக ரீதி, அதாவது நீங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்துருக்கீங்க. ஆனால் 7ஆம் அதிபதி மீனத்தில் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா சிம்ம லக்கணமாக தான் இருக்கணும் நீங்கள் சொல்கிறத பார்த்தா. ஆனால் நீங்கள் கொடுத்த தேதிக்கும் அந்த நேரத்தின்படியாக என்னுடைய சாஃப்ட்வேரில் போட்டு பார்க்கும்பொழுது ஜாதகம் என்ன வருது அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோங்களா? இந்தா பாருங்கள், இதுதான் உங்கள் ஜாதகம். நான் சாஃப்ட்வேரில் பார்க்கும்போது நீங்கள் கொடுத்த அந்த தேதிக்கும் அந்த நேரத்துக்கும் டேட் ஆஃப் பர்த் டைம் ரீதியாக இந்த லக்கணம் வருது, கடக லக்கணம் வருது. ஆனால் நீங்கள் சிம்ம லக்கணம்னு சொல்லி பலன் கேட்குறீங்க. என்ன எங்கே இடிக்குது சீனிவாசன்? அதாவது எனக்கு உங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு எனக்கு போதிய நேரம் கால அவகாசம் இருந்தால் தான் நான் உங்களுடைய ஜாதகத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்து எடுத்து இது மாதிரி சொல்ல முடியும். ஏதோ இன்றைக்கி உங்களுடைய நேரம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் என்னுடைய சாஃப்ட்வேரில் போட்டு எடுத்துருக்கிறேன். ஆனால் உங்களுடைய ஜாதகம் நீங்கள் அனுப்பின டேட் ஆஃப் பர்த் டைம் ரீதியாக இந்த ஜாதகம் தான் காட்டுது. இப்படி தான் வருது. கிரக நிலைகள் நீங்கள் சொல்கிறது போல் கரெக்டாக இருக்குது, அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் அதுலேயும் பாருங்கள், மீனத்தில் சனியும் கேதுன்னு சொன்னீங்க. இங்கே மீனத்தில் சனி இல்லை, கும்பத்தில் தான் சனி இருக்கார். 5இல் குருன்னு சொன்னீங்க. சிம்ம லக்கணமாக இருந்தால் தனுசில் தான் குரு இருக்கணும். ஸோ இங்கேயும் தனுசில் தான் குரு இருக்குது. மற்றபடி கிரக நிலைகளில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் லக்கணம் மாறுது. லக்கணம் மாறினா டோட்டல் பலனும் மாறும், அதில் எந்த மாற்றமும் இல்லை தான். ஆனால் நீங்கள் சிம்ம லக்கணம்லாம் கேட்குறீங்க. உங்களுடைய ஜாதகம் சரியா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்களா அப்படிங்கிறத இன்னொரு தடவை கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நீங்கள் முதல்ல நல்லா தெரிஞ்சவங்க பிறந்த நேரம் சரிதானா அப்படிங்கிறத ஒரு தடவை உங்கள் வீட்டில் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பிறந்த நேரத்தில் சந்தேகங்கள் இருக்கக்கூடாது. 2:33 தான் ஏஎம் தான் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2:33க்கு என்ன லக்கணம் வருது அப்படிங்கிறத எழுதி கணிச்சு வேணாலும் பாருங்கள். என்னுடைய சாஃப்ட்வேரில் இந்த லக்கணம் தான் காட்டுது, அதாவது கடக லக்கணம் காட்டுது. புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 4ஆங்காலில், அதாவது கடக ராசி சந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஆயில்ய நட்சத்திரம் 4ஆங்காலில் போய் லக்கணம் விழுந்திருக்குது. ஸோ சிம்ம லக்கணம் வச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ராசி சந்தின்னு சொல்லக்கூடிய அந்த கடக லக்கண முடிவு அந்த பாகை எண்டில் போய் லக்கணம் விழுந்திருக்குது. அதனால் ஆனால் மாறலல்ல, சிம்ம லக்கணத்துக்கு வரலல்ல, கடக லக்கணம் தான் அப்படிங்கிறது தெளிவாக காட்டுது. அதனால் பார்த்துக்கோங்க, சரிங்களா? சரி, இந்த ஜாதக ரீதியாக வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நான் பொதுவாக சொல்கிறேன். இப்போ இந்த ஜாதக ரீதியாக உங்களுக்கு நடக்கிற தசைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராகு தசையில் சந்திர புத்தி ஓடிட்டுருக்குது. லக்கணத்திலே செவ்வாய் நீசம் வச்சு இருக்கிறது அவ்வளோ ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. லக்கணாதிபதியும் கிரகண தோஷத்தில் இருக்கிறாரு, அதுவும் ஒரு வகையில் நல்ல அமைப்பு கிடையாது தான். அதாவது நான் லக்கணத்தை இப்போ நீங்கள் சிம்ம லக்கணம்னு சொல்லித்தான் எனக்கு பலன் கேட்குறீங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா சிம்ம லக்கணம் மாதிரி தெரியுது. ஆனால் இன்னும் நீங்கள் கொடுத்த டேட் ஆஃப் பர்த் டைம் ரீதி அடித்து பார்க்கும்போது கடக லக்கணம் வருது. உடனே குழம்பாதீங்க, தயங்காதீங்க, நிதானமாக இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நடந்த பலன்கள், நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பலன்கள், உங்களுடைய ஜாதகத்தில் லக்கண ரீதியாக நீங்கள் அனுபவிச்சிங்களா? அதாவது சிம்ம லக்கணம் உங்களுக்கு அனுபவத்தில் சிம்ம லக்கணம் பயன்படுதா, கடக லக்கணம் பயன்பாட்டில் நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறது அனுபவிக்கக்கூடிய நீங்கள் தான் சொல்லணும். இதை ஒரு ஜோசியரை சொல்ல முடியாது. ஏன்னா நான் இப்போ கடக லக்கண ரிலேட்டடாக பலன் சொல்கிறேன் அப்படின்னா அது இருக்குது இல்லைங்கிறத நீங்கள் தான் தெரிஞ்சுக்கிடணும். இல்லையே, நமக்கு இவர் சொல்கிற மாதிரிலாம் நமக்கு பலன் இல்லையே, அதாவது மூளை ஏற்றுக்கொள்ளாட்டியும் கூட அனுபவத்தில் எது இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால தான் திரும்ப சொல்கிறேன், சரிங்களா? அனுபவத்தில் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து எது லக்கணம் சரி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நாளைக்கு உங்களுடைய ஜாதகம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சரி. அப்படி இல்லையா, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கா, ஜாதகத்தை தூக்கி ஓரமாக போட்டுட்டு இறைவன் மேலே வார்த்தை போட்டு வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிங்க. எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்ற வழியில் போயிட்டே இருங்க. ஏன்னா அப்துல் கலாம் ஐயா கூட சொல்லியிருக்கிறாரு, கைரேகையை பார்த்து காலத்தை எடை போடாத, கையே இல்லாதவனுக்கு கூட வாழ்க்கை இருக்க தான் செய்யுது அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா கூட அந்த ஆறுதலான வரிகள் நிறையா கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதனால்
நான் இதெல்லாம் நீங்கள் போட்டு குழம்பிடக்கூடாது அப்படின்றக்காண்டி தெளிவாக சொல்கிறேன். சரி, உங்களுடைய ஜாதகத்தில் ராகு திசையில் சந்திரபுத்தி நடக்கு. ராகு 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 3ஆம் வீட்டிலேருந்து சூரியன் சந்திரன் அமாவாசை கிரகத்தை அமாவாசை இருள் சந்திரன் கூடியிருக்கிறாரு. அந்த ராகுவுக்கு சுப கிரகத்தினுடைய தொடர்பு எதுவுமே இல்லை. அதற்கு மாறாக சுக்கிரனுக்கு சனி பார்வை இருக்குது. 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கிறது பெரிய குற்றம் இல்லை. அங்கே நீச செவ்வாயினுடைய பார்வையும் சனிக்கு இருக்குது. சரிங்களா? 2 கூடிய குடும்பாதிபதி 3ல் போய் மறைதார். இப்போதைக்கு உங்களுடைய ஜாதக ரீதியாக திருமண விஷயமாக, அதாவது திருமண ரிலேட்டடான சிந்தனையும் கேள்விகளும் தான் உங்களுக்குள்ளே இருக்கணும். இதுதான் ஜாதகம் காட்டுது. சரிங்களா? கடகலக்கணம் வச்சு பார்க்க போனால் ராகு திசையில் சந்திரபுத்தி, திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்வி தான் உங்களுக்கு வரணும். மற்றபடி ஆனால் உங்கள் என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க? கேள்வி என்ன? வணக்கம் சார், 7ஆம் அதிபதி 8 மீது அது இருக்கட்டும் ஒரு பக்கம் இருக்குது. திருமணம் எந்த வழி நடக்கும்? கரெக்டு. அதுக்குண்டான பலன் தான் ஜாதகத்துலேயும் வருது. ஓகே, இருக்கட்டும். கோடீஸ்வரன் ஆவேனா 5ஆம் கோடீஸ்வரன் ஆவேனா, அதுக்கு ராகு திசை 2 கூடியிருக்கிறாரு. 2 5 கூட சார், 2 5 8 2 5 8 11 கூட சுக்கரன் 2 வராரு. ராகு என்ன? ராகு லக்னாதிபதி சரங்க சூரியன் சந்திரன். கோடீஸ்வரன் ஆவேனா அந்த கேள்வி வரலையே, எங்கேயே இருக்குதே. கோடீஸ்வரன் ஆவேனான்ற கேள்வி இல்லையே, ராகு திசையில் இல்லை. அடுத்து வரக்கூடிய வேலை திசை 6 கூடிய திசையாக இருக்குது. 6 கூடிய திசை அப்படின்னு எடுத்து பார்க்க போனால் பூரட்டாதி உத்திரட்டாதி சனி இல்லை. சீனிவாசன், நீங்கள் கேட்குற கேள்விக்கும் ஜாதத்துக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. இந்த திருமணத்துக்கு உண்டான கேள்விகள் ஜாதத்தில் வருது. கோடீஸ்வரன் ஆவேனா அப்படின்ற கேள்வி இல்லை, வரலை. சம்மந்தம் இல்லாத கேள்வி மாதிரி தெரியுது. அதுக்கடுத்து யோகமாக அப்புறம் வாரிசு எத்தனை அமையும்? வாரிசு 5ஆம் வீட்டு அதிபதி நீசம், லக்கணாதிபதி 3லவே பலவீனமாக இருக்கிறாரு. உங்களுக்கு வரக்கூடிய பெண் ஜாதகத்தை வச்சு தான் உங்களுக்கு வாரிசு எத்தனைங்கிறத சொல்ல முடியும். சரிங்களா? உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி நீசமாக இருக்கிறாரு, லக்கணாதிபதி பலவீனமாக இருக்கிறாரு. குரு 6ல் ஆட்சி பெற்று இருந்தாலுமே உங்களுடைய ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு வாரிசு எத்தனை அப்படிங்கிறத நான் பொதுவாக சொல்ல விரும்பலை. இப்படி ஜாதகமாக கடகலக்கணமாகவே தான் இருக்குது. உங்களுடைய அனுபவத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கடகலக்கணம் தான் அனுபவத்தில் இருக்குது. அப்படின்னா இந்த மாதிரி ஜாதகத்துக்கு குழந்தை பாக்கியம் மனைவி வந்த பிறகு மனைவி ஜாதியும் உங்கள் ஜாதியும் வச்சு தான் பலன் சொல்ல முடியும். சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்து குருதசையில் முன்னேற்றம் எப்படி இருக்குமா, தோற்றம் எப்படி இருக்குன்னு போட்டிருக்கீங்க. சரி, ரைட்டு. குருதசை கடகலக்கணத்து குருதசை 6 9 கூடியக்காரன் தான். பரவாயில்லாமல் இருக்கும், ரொம்ப மோசம்னு சொல்லிட முடியாது. குரு ஆவரேஜாக தானே இருக்கிறாரு. ஆட்சி வச்சு 6ஆம் வீட்டில் போய் ஆட்சி வச்சுருந்தாலும் பாதிக்க மாட்டார். சனி 8ல் போய் வக்கரம் தான். 8 கூட வக்கரம் வச்சு லக்னாதிபதி நீசம் இல்லை, லக்கணத்தில் செவ்வாய் நீசமா. சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை. ஓகே, பரவாயில்லாமல் அப்படியே லைஃப் அப்படியே கொண்டு வந்துருக்கீங்க. ராகு தசை முடிஞ்சு குரு தசை. ஒன்றும் பயப்படாதீங்க. சரிங்களா? அப்படியே லைஃப் நார்மலாக போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கேட்டிருக்க பலனில் இந்த கோடீஸ்வரன் ஆவேனே கேட்டிருக்கீங்களா, அது மட்டும் எங்கேயோ இடிக்குங்க, சாதகத்தில் வரலை. சரிங்களா? அடுத்து யாரோ கேள்வி கேட்டிருந்தீங்களே, சுக்கிரதோஷமா? வேறு எந்த கேள்வியும் இல்லை. சரி, நன்றி சீனிவாசன். சரிங்களா? என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. கடகலக்கணம் வருது, பார்த்துக்கோங்க. நன்றி.